ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரீஜெனரேட்டிங் பிரேக்கிங் சிஸ்டம். ரீஜெனரேட்டிங் பிரேக்கிங் சிஸ்டம் என்னன்னா, நம்ம காரில் பிரேக் பிடிக்கும்போது கிடைக்கக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக ப்ரொடியூட் ஆகுது. இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து பேட்டரியில் ஸ்டோர் ஆகுது. இதுதான் ரீஜெனரேட்டிங் பிரேக்கிங் சிஸ்டம். ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ஹைப்ரிட் கார்லேயும் மற்றும் எலக்ட்ரிக்கல் காரில் மட்டும்தான் இருக்கும். இது எப்படி நடக்குதுன்னா, கார் வந்து சடனாக ஸ்டாப் ஆகாது. கொஞ்சம் தூரம் வீலை சொல்லி தான் அப்புறம் தான் ஸ்டாப் ஆகும். நார்மலாக ஈவி காரு பாருங்களா, இப்போ பேட்டரியில் வர எனர்ஜி வந்து மோட்டர் ரொட்டேட் பண்ணி வைக்குது. மோட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா கியரிங் சிஸ்டமுக்கு ரொட்டேட் பண்ணி வைக்குது. கியரிங் சிஸ்டம் என்ன பண்ணுச்சுன்னா வீலை ரொட்டேட் பண்ணி வைக்குது. இதுதான் ஈவி கார் ஃபங்க்ஷன் நடக்குது. ரீஜெனரேட்டிங் பிரேக்கிங் சிஸ்டம் எப்படி நடக்குதுன்னா, கார் வந்து பிரேக் பிடிக்கிறாங்க. அந்த பிரேக் பிடிக்கும்போது இந்த வீல் வந்து கொஞ்சம் தூரம் மூவ்மெண்ட் ஆகிட்டு அப்புறம் தான் ஸ்டாப் ஆகும். அந்த மூவ்மெண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா கியரிங் சிஸ்டம் ரொட்டேட் பண்ண வைக்குது. இந்த கியரிங் சிஸ்டம் என்ன ஆகுதுன்னா மோட்டரை ரொட்டேட் பண்ண வைக்குது. அந்த மோட்டர் வந்து ஜென்ரேட்டர் தான் ஆகி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூட் ஆகுது. எலக்ட்ரிசிட்டி வந்து பேட்டரியில் ஸ்டோர் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா, நார்மல் இன்ஜின் காரை பிரேக்கிங் விட இந்த பிரேக்கிங் எஃபிஷியன்ட் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் இது ஜென்ரேட்டர் ரொட்டேட் ஆகிறதுனால ரெசிஸ்டன்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க முடியுது. இதனால் பேட்டரியோட எஃபிஷியன்ட் கம்மியாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, இப்போ டிராஃபிக் டைமில் அடிக்கடி பிரேக் பிடிக்க இருக்கும்போது டார்க்கும் டிஸ்டார்க் வந்து அதிகமாக நடக்கும். அந்த டைமில் லைஃப் சைக்கிள் போக கூட வாய்ப்பு இருக்குது. லைஃப் சைக்கிள் போனால் இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.